விநாயகருக்கு ஒன்றே ஒன்று மிஸ் ஆகுது. அது என்னென்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறவங்க நீங்களும் உங்களுக்கு ஒரு குட் போட்டுக்கோங்க. கண்டுபிடிக்காதவங்களுக்காக நான் கடைசியில் என்னென்னு சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்தி நாங்கள் 3:30 மணிக்கு தான் கும்பிடலான்னு பிளான் பண்ணோம். அதனால் ரொம்ப ரிலாக்ஸாகவே நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல மங்களகரமாக ஆரம்பிக்கலான்னு பாயாசத்தில் ஆரம்பித்தேன். விநாயகருக்கு முதல்ல ஒரு பாயாசத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒன்று ஒன்றா பண்ணினேன். எனக்கு நிறைய டைம் இருந்ததுனால நான் பொறுமையாகவே தான் பண்ணினேன். ஓரளவுக்கு எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன் நான் 3:30 மணிக்கு கும்பிட்டேன்னா, எங்கள் ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க. அது ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அந்த விநாயகர் வச்சுருக்காங்க. அவர் அங்கேருந்து வர்றதுக்கு 3:30 மணி ஆகும். அது அந்த ரீசனே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது என்னென்னா, நான் பொங்கலுக்காக சிறுபருப்பு போட்டேன். ஆனால் இந்த சிறுபருப்பில் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நான் எடுத்து வச்சிருந்த சிறுபருப்பில் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது, அது 1/2 கிலோ சிறுபருப்புக்கு மேலே இருக்கும். அப்படியே ஃப்ரிட்ஜில் தூங்குது. அதுக்கு என்றைக்கு நல்ல காலம் பிறக்குன்னு எனக்கு தெரியல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் கொழுக்கட்டை பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி நல்லபடியாக கொழுக்கட்டையும் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சுருக்க விநாயகர். இவருக்கு வயசு 31 ஆகுது. ஆமாங்க, 31 வருஷம் ஆகுது இதை வச்சு. ஒரு வழியாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வந்தவுடனே சாமியை கும்பிட்டு முடிச்சிடும். கிருஷ்ண ஜெயந்தி அப்போ பாயாசம் பண்ணினேன். கிருஷ்ணருக்கு பாயாசத்தை வைக்கவே இல்லை. அதனால இலையில சுற்றி பார்த்தேன் ஏதாவது மிஸ்ஸிங்கானு. ஒன்றுமே இல்லை. ஆனால் கடைசியில் தான் பார்த்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகும்போது தான் தெரிஞ்சது பூநூலை போடவே இல்லை விநாயகருக்கு. நான் இதை கண்டுபிடிச்சவங்க நீங்களும் உங்களுக்கு ஒரு குட் சொல்லிக்கோங்க. குட்டியாக ஒரு விநாயகர் பண்ண அவருக்கு பூநூல் போட மறக்கவே இல்லை நான். ஆனால் பெரிய விநாயகருக்கு பூநூல் போட மறந்துட்டேன். இன்றைக்கி லஞ்ச் நாங்கள் யார் கூட சாப்பிட்டோம் தெரியுமா? விநாயகர் கூட தான் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக போச்சு. அன்றைக்கி ஈவினிங் போல் சாமி ஊர்வலம் வந்தது. ரொம்ப நாள் நல்லா போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.